யாமறிந்த குடும்ப நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு வந்து பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கான ஒரு பதிவு. இது எப்படி தீரும்னா, பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரியும். இந்த பதிவு வந்து பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் திரும்பியும் போடுற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து அபிஷேகம் செய்வாங்கள்ல. இந்த அபிஷேகம் செய்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, அரிசி மாவு, அது மாப்புடின்னு கூட சொல்லுவாங்க. அரிசி மாவு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா, அவங்க அந்த அபிஷேகத்தில் உங்கள் அரிசி மாவு வந்து சேர்ப்பாங்க. அந்த அரிசி மாவு அபிஷேகம் வந்து அனைத்து தெய்வங்களுக்கும், கோயிலில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் மகா அபிஷேகம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அதில் இந்த அரிசி மாவு வந்து நீங்கள் அங்கே அபிஷேகத்துக்காக கொடுத்தீங்கன்னா, அந்த அபிஷேகம் செய்கிற அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கடன் பிரச்சனையை மெல்ல 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 தீர்த்து கடனில்லா வாழ்க்கையை கொடுக்கும். அதனால கோவிலில் வந்து அரிசி மாவு வந்து வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நாள் பதிவில் சந்திப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் மூலமாக தான் வந்து அடுத்து என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் யாரும் அந்த மாதிரி கமெண்ட்ஸில் எந்த எதுவும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா நானும் வந்து யோசிச்சு பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி போடுற இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஆசான்னு சொல்லலாம். அவர்கிட்ட தான் இன்றைக்கி இந்த டீட்டெயில்ஸ் நிறைய கேதர் பண்ணதில் இப்போ இன்றைக்கி வந்து மாப்புடியை பற்றின ஒரு இதை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பதிவுகள் இப்போ வந்து அபிஷேக சாமானில் வந்து எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன அபிஷேக சாமான் வந்து அபிஷேகம் செய்யும்போது நம்ம வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக இனிமேல் வர இருக்கிற பதிவில் அது வரும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.